2G வழக்கு விசாரணை நடந்து வரும் சிபிஐ சிறப்பு கோர்ட்டில் நீரா ராடியா செவ்வாயன்று ஆஜரானார். அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்யும் தேதியை நீதிபதி ஒத்திவைத்தார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு விசாரணை டெல்லி பாட்டியாலா சிபிஐ தனி நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இவ்வழக்கு விசாரணை செவ்வாயன்று நீதிபதி OP சைனி முன்னர் வந்தபோது சிபிஐ தரப்பு சாட்சியான கார்ப்பரேட் நிறுவனங்களின் தரகர் நீரா ராடியா ஆஜரானார். அப்போது 2G உரிமம் பெறுவதற்கான வரிசையில் டாடா நிறுவனம் இருந்தபோதும் ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு உரிமம் அளிக்கப்பட்டதாகவும், சாகித் பால்வாவின் ஸ்வான் டெலிகாம் நிறுவனத்தில் ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு பங்குகள் இருந்ததால் அந்நிறுவனம் 2G லைசன்ஸ் பெற தகுதியில்லாமல் இருந்தது என்றும் கூறினார். ஆனாலும் ஸ்வான் நிறுவனம் 2G உரிமம் பெற்றுவிட்டது என்றும் சாட்சியம் அளித்தார். சிபிஐ தரப்பு வக்கீல் வாதிடும் போது நீரா ராடியா பலருடன் நடத்திய 50 உரையாடல்களின் அச்சு பிரதிகளை வழக்கு ஆவணங்களில் சேர்க்க வேண்டும் என கோரினார். அதற்கு நீரா ராடியா தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தது. நீரா ராடியாவின் வாக்குமூலத்தை பதிவு செய்வதை ஜூலை 2ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி OP சைனி தெரிவித்தார். Has not been accepted by the court and it is fixed for arguments on 2nd July, and that is why the further chief examination as well as cross examination of Ms. Neera Radia has been deferred now. 2G ஊழல் வழக்கில் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா, கனிமொழி MP மற்றும் பல்வேறு தனியார் தொலைத்தொடர்பு நிறுவன அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.